கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னும்போது உங்களுடைய மனசில் உங்கள் அப்பாவை பற்றி நீங்காத நினைவுகள் பலது இருக்கும். அப்பாவுடைய பெருமைகளை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து சினிமாவுக்கு வரல. ஆக்சுவலாக கிராமத்தை விட்டு கிளம்பும்போது பத்திரிக்கையில் போய் சேரணுன்ட்டு திருமகள்ங்கிற பத்திரிக்கைக்கு போயிருக்கிறார் புதுக்கோட்டையில். அங்கே போன இடத்துல பத்திரிக்கையில் வேலைக்கு சேரணும்னா நீ எழுதி பழக்கம் இருக்கணுமே, எழுதியிருக்கியா ஏற்கனவேன்னு கேட்டிருக்காங்க. எழுதியிருக்கனேன்னு ஒரு பையன் சொல்லிட்டாரு. என்ன பேரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் வந்து அப்போ யோசித்து பார்த்துருக்கிறாரு. அப்போ பாரதிதாசன், வாணிதாசன், கம்பதாசன், பல தாசர்கள் எல்லாம் தாசர்களாக இருந்ததுனால கண்ணதாசன்னு ஒரு புனைப்பெயரை அப்போ தான் அவசரமாக சூட்டிட்டு சொன்னார். அவர் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்ட்டு படிச்சிருக்கேன்ட்டு வேலை போட்டு கொடுத்துட்டார். அப்புறம் இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த எதிர்பாராத திருப்பம். அப்புறம் வந்து சண்டமாரதம் பத்திரிக்கையில் போய் இதில் வேலை செஞ்சு மாடர்ன் தேட்டர்ஸில் இருக்கும்போது தான் விளம்பர பிரிவில் வர போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அப்போ கதை வசனம் எழுதணுங்கிற ஆசை வந்தது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ். ஆமாம், அதில் வந்து கண்ணியின் காதல்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் கேட்டார். அவர் மேனேஜர் பேர் எனக்கு மறந்து போச்சு, வெங்கடசாமி. அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் வந்து எனக்கு கதை எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணா. அதுக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஐயா. பாட்டு எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தெரியுமே அப்படின்னு இருக்கிறார். அதை வந்து வனவாசத்தில் சொல்லும்போது அவரே ரசித்து அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி கூப்பிட்டு போய் டைரக்டரேட்டை அறிமுகப்படுத்தினாங்க. சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. தத்தகாரம் கொடுத்துருக்காங்க. கவிதை எழுதி இசையமைக்கிறது வேறு, தத்தகாரத்துக்கு எழுதுறது. அதை அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. பழைய படங்களுடைய பாட்டு புஸ்தகங்களை வாங்கி பாடி பார்த்து அந்த வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்த்து தத்தகாரம்னா இதான் புரிஞ்சுக்கிட்டு பாட்டு எழுதி கொண்டு போயிருக்கிறார். முதல் பாட்டே வந்து கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. அந்த படத்தில் 4 பாட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி தான் அவர் பாடலாசிரியர் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்தார். ஸோ கண்ணதாசனுங்கிற பேர் வந்ததும் எதிர்பாராதது, பாட்டு எழுதுகிற வாய்ப்பு வந்ததும் எதிர்பாராதது. ஆனால் 2 நிரந்தரமாகிடுச்சு.